திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 3வது ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்கிறீங்க. இந்த 3வது ஆண்டு என்பது இந்த பாடத்திட்டத்தினுடைய 3வது ஆண்டு. உலகளாவிய மாணவர்கள் இதில் படித்து கொண்டிருக்கீங்க. இந்த ஆண்டில் நாம் படிக்கிற பாடங்கள் ரொம்ப ஆழமானது. அதனால் நீங்கள் உற்று கவனித்து படித்து தெளிவு பெற வேண்டும். சகோதரர்களே, இந்த நாட்களில் சபை சரித்திரம், சர்ச் ஹிஸ்ட்ரி என்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். இப்போது சரித்திரம் என்பது கடந்த காலம். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நிகழ்காலத்தில் நம்மால் வாழ முடியும். உதாரணமாக, நம்ம பிறந்தோம், அதுக்கு ஒரு தேதி இருக்குது. நம்ம பிறந்த இடம் ஒரு ஊர், அந்த இடம் அது நம்முடைய வாழ்க்கையோடு இருக்குது. நம்ம படித்தோம், இப்போ எங்கே இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு சிறிய சரித்திரமாக அது மாறுது. அதுபோல் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது. அதெல்லாம் மனிதனுடைய சரித்திரமாக இருக்குது. கடந்த சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நிகழ்காலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், யாராக இருக்கிறோம், எதை நோக்கி செல்கிறோம் என்ற எதிர்காலத்தை நாம் சரி செய்து கொள்ள முடியும். சகோதரர்களே, நேற்றைய பாடத்தில் தேவனுடைய ரகசியம் மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னால் இந்த ஜனங்களுக்கு அது தெரியாது. அதாவது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும், அந்த கல்வாரி சிலுவைக்குள்ளே சேர வேண்டும். இது ஒரு மறைவாக இருந்த ரகசியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த மக்களுக்கு இது விளங்கலை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். இதை தான் எபேசியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம படித்தோம். அதாவது சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். எப்படி உங்கள் உடலுக்கு உங்கள் தலை, அதுபோல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். நேற்றைய பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக சபையானது எருசலேமில் துவங்கும் என்ற ஒரு கருத்தையை நம்ம படித்தோம். இது ஏசாயா 2ம் அதிகாரம் 2வது வசனம். இந்த சபை எருசலேம் நகரத்தில் கட்டப்படும் போது ஏற்கனவே எருசலேம் நகரத்தில் ஒரு தேவாலயம் இருந்தது. ஏசாயா இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு முன்னால் ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகளாக எருசலேம் நகரத்தில் ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்தை பற்றி பேசலை. இந்த தேவாலயம் கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது. எருசலேம் தேவாலயத்துக்குள்ள யூதர்கள் மட்டும்தான் போனாங்க வந்தாங்க. ஆனால் இப்பொழுது பேசுகிற இந்த புதிய தேவாலயத்துக்குள்ள யூதர்களும் வரலாம், கிரேக்கர்களும் வரலாம், அந்நியர்கள் வரலாம், புறசாதியினர் வரலாம், எல்லா நிறத்தாரும் வரலாம், எல்லா மொழியினரும் வரலாம். ஆல் ஆர் வெல்கம் இன் த நியூ டெம்பிள். இதை தான் ஏசாயா 2ம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம். இன்னும் அந்த 4வது வசனத்தில் இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற மனிதர்கள் மாற்றடைகிறார்கள். அதாவது கொலைக்கருவியாக இருக்கிற ஒரு பட்டயம், குத்துக்கருவியாக இருக்கிற ஒரு ஈட்டி, அதை பார்த்தாவே நமக்கு பயம். அந்த பட்டயத்திலும் அந்த ஈட்டியிலும் எத்தனையோ பேரை குத்துனதுனால இரத்த கரைகள் அதன் மீது இருக்கிறது. அது பாவமாக இருக்கிறது. அது விசாரணைக்குரியதாக இருக்கிறது. பலருடைய தலையை வெட்டி இருக்கிறது. பலருடைய நெஞ்சை குத்தி கிழித்து இருக்கிறது. ஒரு புத்தி உள்ள மனுஷன் அந்த பட்டயத்தையும் அந்த ஈட்டியும் என்ன பண்ணால் அதிகமான நெருப்பில் உருக்கலாம். அந்த இரும்பு அப்படியே தண்ணீராக மாறுகிறது.
குழன்னு போகுது அல்லது சிவந்து விடுகிறது. அப்போ கொல்லன் என்ன செய்தான்? அந்த பட்டயத்தை மண்வெட்டியாக மாற்றி விட்டான். அடித்து மண்வெட்டி தட்டிட்டான். அந்த கொல்லன் வந்து இந்த ஈட்டியை அரிவாளாக மாற்றிட்டான். இப்போது வேறு விதமான கருவிகளாக அது மாறிடுச்சு. கொலைக்கருவிகள் சமாதான கருவிகள், உணவு கருவிகளாக மாறிடுச்சு. மண்வெட்டி இல்லாமல் ஒரு விவசாயியால் நிலத்தை கொத்த முடியாது. அரிவாள் இல்லாமல் ஒரு விவசாயியால் அறுவடை செய்ய முடியாது. முன்னே கொலைக்கருவிகள், இப்பொழுது உணவு கருவிகள். முன்னே இரத்தத்தை ருசி பார்த்தது, இப்பொழுது மனிதனுக்கு உணவை ருசி பார்க்கிறது. அதுபோல யாக்கோபின் தேவனிடத்திலே திரும்புகிற மக்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருடைய உள்ளம் மாறிவிடுகிறது. சமாதானம் உள்ள மக்களாக மாறுறாங்க. இந்த கருத்தை ஏசாயா 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் நேற்றைய பாடத்தில் பார்த்தோம். இதையெல்லாம் நல்லா கேட்குறீங்க, அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? மறந்துடுவீங்களா? எல்லாவற்றையும் பதிவு செய்யுங்க, பரீட்சைக்கு ஆயத்தமாகுங்க, உங்கள் பெற்றோரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தாருக்கு இதை உபதேசம் பண்ணுங்கள், உங்களிடத்தில் வருகிற சபை போதகரிடத்தில் விசாரணை செய்யுங்க, நீங்கள் போகிற சபையில் இதை குறித்தெல்லாம் பேசுங்க. நம்ம அனைவரும் திருந்தி வாழ வேண்டும். இப்போ தவறான ஒரு சபையில் இருக்கிற ஆள் அதுக்காக வேற ஒரு சபைக்கு போகணுன்னு நான் சொல்ல. இருக்கிற சபையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அதாவது நீங்கள் ஒரு மனிதர்கள் போற்றுகிற சபைக்குள்ளே இருந்தால் அந்த உபதேசம்லாம் தவறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சரி பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அதுக்காக ஊரை விட்டு உலகத்தை விட்டு நீங்கள் வெளியே போங்கன்னு நான் சொல்ல. வாட் எவர் சர்ச் யூ ஆர், வாட் எவர் டினாமினேஷன் யூ ஆர், கரெக்ட் இட், கரெக்ட் டு த ட்ரூத். சத்தியத்துக்கு நேராக சரி பண்ணிட்டுங்க, அவ்வளோதான். அதனால தான் எப்போது என்னுடைய நிகழ்ச்சிகளில் நீங்கள் அந்த சபைக்கு போங்க, இந்த சபைக்கு போங்க, என்கிட்ட வாங்க, இந்த ஒரு வியாபாரம்லாம் கிடையாது. ஒரே ஒரு சபை தான் இருக்குது, ஒரே ஒரு மனிதன் ஆதாம். இன்றைக்கி 700 கோடி பேர் மக்களாக உலகம் முழுதும் நம்ம இருக்கிறோம். அது மாதிரி உலகத்தில் எல்லா மனிதர்கள் மத்தியிலும் ஒரே ஒரு சபை எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், எல்லா நாட்டில் இருக்கலாம், எல்லா மொழியில் இருக்கலாம், எல்லா தெருவிலையும் இருக்கலாம். ஆகவே இந்த சபையை குறித்து அது எப்போ துவங்க போகிறது என்ற தீர்க்க தரிசனமும் இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில். ஏசியாவில் எருசலேமில் அது துவங்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏசியாவில் அந்த சபைக்குள்ளே வருகிற மனிதர்கள் எவ்விதமாக புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறார்கள் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம கவனித்தோம். இப்போது இந்த சபை எப்போ தான் துவங்க போகுதுன்னு அதுக்கான ஒரு கேலண்டர், அதற்கான ஒரு காலகட்டத்தை தேவன் சொல்லுகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் நீங்கள் தனியாக எடுத்து படித்து பார்க்கணும். இது 1031வது பக்கம். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் ஏறக்குறைய 6வது நூற்றாண்டில் நேபுகாத் நேச்சார் என்ற மாபெரும் மன்னன் இருந்தார். அவர் பாபிலோன் தேசத்து பேரரசனாக இருக்கிறார். இந்த அரசனுடைய காலத்தை இந்த கேலண்டர் துவங்குகிறது. இந்த பாபிலோனிய பேரரசனுக்கு பிறகு இன்னொரு உலக அரசு ஏற்படுகிறது. அதை மேதிய பெர்சிய பேரரசு என்று அழைக்கிறோம். இது ஹிஸ்டரியில் நம்ம பார்க்கலாம். இந்த மேதிய பேரரசுக்கு பிறகு கிரேக்க பேரரசு ஏற்படுகிறது. இந்த கிரேக்க பேரரசுக்கு பிறகு ரோம பேரரசு ஏற்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து வரைக்கும் இந்த 400 ஆண்டுகளில் 4 உலக பேரரசுகள் ஏற்பட்டிருக்கு. 4 வேர்ல்டு கிங்டம்ஸ்: பாபிலோன், மீதோ பெர்ஷியன், கிரீஸ் அண்ட் ரோமன்ஸ். இந்த 4 ராஜ்யங்கள் நேபுகாத் நேச்சாருக்கு அடுத்து நடப்பது என்ன என்று அவன் ஒரு கனவு காணும்போது
அதற்கான விளக்கமாக இந்த தீர்க்க தரிசன பகுதி பேசப்பட்டிருக்கு. பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு முன்பே எதிராக நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னாலும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதில் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையையும் இரும்பும் களிமண்ணுமாய் இருக்கிற அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்திலே போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் இருந்தது. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் பெரிய பர்வதமாக பூமியெல்லாம் நிரப்பிற்று. இதுதான் நேபுகாத் நேச்சர் கண்ட அந்த கனவு அல்லது தரிசனம். இங்கே பொன், அதுக்கப்புறம் வெள்ளி, அப்புறம் வெண்கலம், அப்புறம் இரும்பு, அப்புறம் களிமண் இரும்பு பிசைந்த கால்கள். இது ஒரு சிலை. இந்த சிலையின் மூலமாக தேவன் உலகத்தில் வரப்போகிற தமது குமாரனுடைய ராஜ்யத்தை பற்றி, உலகம் முழுவதும் ஆளக்கூடிய ஒரு ஆட்சியை பற்றி, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய ஒரு புதிய ராஜ்யத்தை குறித்து இந்த தகவலை எல்லாம் இங்கே தான் சொல்லியிருக்கார். இதை மிக தெளிவாக இந்த பகுதியிலேயே நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், 37வது வசனம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுப்புத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை ஆளும்படி செய்தார். கவனிங்கள், பொன்னான அந்த தலை நீரே. அதாவது பாபிலோன் பேரரசு, அதுதான் நேபுகாத் நேச்சாருடைய பேரரசு. பொன்னான தலை நீரே. இப்போ பொண்ணுக்கும் கீழே இருக்கிறது வெள்ளி. வெள்ளி போன்ற மேதிய பெர்சியர்கள் உலகத்தை அதுக்கப்புறம் ஆண்டாங்க. பாருங்கள், உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும். அப்போது பொன்னை விட கீழ்த்தரமானது வெள்ளி, வெள்ளியை விட கீழ்த்தரமானது வெண்கலம். பாருங்கள், 39ஆம் வசனம். வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் எழும்பும். சரி, இது வரைக்கும் வெண்கலம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது பாபிலோனிய பேரரசு, மேதிய பேரரசு, கிரேக்க பேரரசு. 4வதாக ஒரு பேரரசு வருது. அதுதான் 40வது வசனத்தில் பார்க்கிறோம். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாக இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். இந்த ராஜ்யம்தான் ரோம ராஜ்யம். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் இருந்த ஒரு ராஜ்யம் இந்த ராஜ்யம்தான். எல்லாரையும் நொறுக்கி போடக்கூடிய பயங்கரமான ஒரு அதிகாரமுடைய ஒரு அரசாட்சியாக இருந்தது. இந்த காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த ராஜ்யத்தினுடைய காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து பொந்தி பிலாத்துக்கு முன்பாக நின்று அறிக்கை செய்து சிலுவையில் அவரை அறைந்தார்கள் என்ற தகவலை எல்லாம் நம்ம படிக்கிறோம். இட் வாஸ் during the period of Roman kingdom under Pontius Pilate. Jesus confessed that he is the Son of God and he was crucified on Mount Golgotha. இந்த இடத்துல தான் நடக்குது. ஆக இந்த 4வது ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோட நிறைவு பெறுகிறது. அதுக்கு பிறகு ஆண்டாங்க ரோமர்கள்.
ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகள் ஆண்டாங்க. ஆனால் அந்த ராஜ்யத்தை முதல்ல இடித்தது இயேசுனுடைய மரணம்தான். அதுக்கப்புறம் அந்த பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, கால்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்ததுன்னு படித்தோம் இல்லையா? அது மொத்தம் தூசியாக மாறி எப்படி வயல்களில் அறுத்து கொண்டு வருகிற நெல்மணிகளினுடைய தாள்கள், தூசிகள் காற்றிலே பறந்து போய்விடுமோ அதுபோல இருக்கிற இடம் தெரியாமல் காணாமற் போய்விடும் என்று இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சபையாகிய ராஜ்யம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும்? அது நேபுகாத் நேச்சார் காலத்தில் அல்ல, அது மேதிய பெர்சிய ஆளுகை காலத்தில் அல்ல, அது கிரேக்க பேரரசு ஆண்ட காலத்தில் அல்ல, அது ரோம பேரரசு ஆளும் காலத்தில். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் அந்த சிலை அப்படி நிற்குது. எந்த ஒரு மனிதனும் உளியை கொண்டோ சுத்தியை கொண்டோ அடித்து ஒரு கல் உருவாக்காமல் ஏதோ ஒரு கல் தானம் புறப்பட்டு ஓடி வருது, பறக்குது அந்த கல். அந்த சிறிய கல் அந்த சிலையினுடைய கால் மேலே மோதுது. மோதன உடனே உயரமான அந்த சிலை அப்படி ஒடிந்து நொறுங்கி தூள் தூளாக மாறி பதரை போல மாறி காற்றிலே பறந்து போய்விட்டது. அதற்கு இருந்த இடமே இல்லை. ஆனால் அந்த சிலையை மோதின கல் இருக்கு பாருங்க, அது வளர ஆரம்பிச்சிச்சு. அது எருசலேமிலிருந்து வளர ஆரம்பித்தது. முதல் நூற்றாண்டு காலத்தில் ரோமாபுரியே ஆட்சி செய்த ரோம பேரரசு இருந்த அந்த ஆட்சி பீடத்தையே கிறிஸ்தவம், கிறிஸ்துவின் சபை போய் கவி கொண்டது. அதுதான் ரோம பேராட்சியினுடைய கடைசி காலம். அது தூசியாக போன காலம். சகோதரர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேரரசர்களும் ஆட்சிகளும் இருந்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு பேரரசனுடைய ஆட்சியும் 100-120 ஆண்டுகளுக்கு மேலே உலக வரலாற்றில் இல்லை. நம் நாட்டில் ஏகப்பட்ட பேச்சு உண்டு. குப்தர்களின் பொற்காலம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அவைகள்லாம் 90 ஆண்டுகளை தாண்டலை. ஆனால் 2000 ஆண்டுகளாக ஒரு அற்புதமான ராஜ்யம், சமாதானத்தின் ராஜ்யம், எல்லைகளை கடந்து, தேசங்களை கடந்து, மலைகளை கடந்து, சமுத்திரங்களை கடந்து மனிதர்களுடைய இருதயங்களில் ஒரு பேரரசனை நமக்கு காண்பிக்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா என்ற அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் அறிக்கையிடுகிறார்கள். இந்த ராஜ்யம் புதிய மனிதனை நமக்கு காட்டுகிறது. இந்த ராஜ்யம் இரக்கம் உள்ளவர்களையும், தயவுள்ளவர்களையும், சமாதானம் உள்ளவர்களையும், அன்புள்ளவர்களையும், பரிசுத்தம் உள்ளவர்களையும், நீதி உள்ளவர்களையும் நமக்கு காட்டுகிறது. இந்த ராஜ்யம் இப்பொழுது சபை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. 44வது வசனம் பாருங்கள், தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன், கவனிங்கள், என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அவ்வளோ பெரிய பொன்னை போன்ற பாபிலோனிய பேரரசு அழிந்தது. வெள்ளியை போன்ற மேதிய பேரரசு அழிந்தது. வெண்கலத்தை போன்று உறுதியாக இருந்த கிரேக்க பேரரசு அழிந்தது. இரும்பை போல அட்டகாசமாக இருந்த ரோம பேரரசு ஒழிந்தது. என்றென்றைக்கும் அழியாத உலக பேரரசை, ராஜ்யத்தை தேவன் எழும்ப பண்ணுவார். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே கிறிஸ்துவுக்குள் எருசலேம் நகரத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது அந்த ஜனங்கள் அதற்குள்ளே சேர்ந்து தேவனுடைய ராஜ்யம் என்று தங்களை அழைத்து கொண்டார்கள். நாம் ராஜ்யத்தில் இப்பொழுது இருக்கிறோம். இந்த ராஜ்யம் வளர்ந்து பெரிதாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த ராஜ்யம் தொடங்கி சற்றேறக்குறைய 2000 ஆண்டுகள் ஆயிற்று. திஸ் கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் ரூலிங் ஆன் எர்த் a little over 2000 years now. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், பக்கம் 275.
இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய பேனால் அடிக்கொள்ளிடுங்கள் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையானது ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அதன் குடிமக்களாக இருக்கிறார்கள். அந்த ராஜ்யத்தை இந்த புதிய ஏற்பாடு சட்டமாக ஆளுகிறது. அந்த ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் என் அன்பு சகோதரர்களே, பாவ இருளில் வாழ்ந்த நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே, அந்த ராஜ்யத்துக்குள்ளே, வெளிச்சத்துக்குள்ளே தேவன் நம்மை இப்பொழுது வழி நடத்தி இருக்கிறார். இந்த ராஜ்யம் உலகத்தில் சில பாடுகளை அடைகிறது, துன்பங்களை அடைகிறது. உலகம் முழுதும் இருக்கிற மக்கள் இந்த ராஜ்யத்தின் மக்களை துன்பம் கொடுத்து குத்தி குளறி பாடுபடுத்துகிறார்கள். ஆகிலும் அவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை யாராலும் மூடி வைக்க முடியல, அடக்கி வைக்க முடியல, அழித்து விட முடியல. உலகம் முழுவதும் எல்லா தேசத்திலும் மக்கள் கிறிஸ்துக்குள்ளே பாவம் மன்னிப்பின் வழியாக ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதான் அந்த ராஜ்யம். இந்த ராஜ்யம் எருசலேம் நகரத்தில் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வந்த ஏறக்குறைய ஒரு 50வது நாளில் 3000 அங்கத்தினர்களோடு தொடங்கினது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் பக்கம் 163 புதிய ஏற்பாடு 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதாவது இந்த ராஜ்யத்துக்குள் வர விரும்புகிற மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். மாற்றம் விரும்புகிற அந்த மக்களுக்கு அந்த ராஜ்யத்தினுடைய பதில் ஒன்று கொடுக்கப்பட்டது. அது என்னன்றதை பாருங்க. 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி இந்த ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னா நீங்கள் பழைய மனிதனாக வர முடியாது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போது இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் சேர்றதுக்கு ஒரு உரிமை, ஒரு தகுதி தேவைப்படுகிறது. இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து கனடாவில் குடிபெயர்ந்து போனால் நமக்கு ஒரு உரிமை தேவை. அந்த நாட்டினுடைய குடிமகனாக இருப்பதற்கான ஒரு உரிமை நமக்கு தேவை, ஒரு சிட்டிசன்ஷிப் நமக்கு தேவை. அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்தில் வருவதற்கு பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் தேவை, பரிசுத்தாவினுடைய முத்திரை தேவை. இதை பெற்றுக்கொள்ள மனிதர்கள் விரும்பினார்கள். எருசலேம் நகரத்தில் பட்டயம் போல, ஈட்டியை போல மனதுடைய மக்கள் மண்வெட்டியை போல, அறிவாளை போல தங்களை மாற்றிக்கொள்ள விரும்பினார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள் என்று சொன்னான். அதை கேட்ட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 41வது வசனம், 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், கவனிங்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சிலையை மோதின கல் வளர ஆரம்பித்தது. அந்த சிலை இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் 600 ஆண்டுகளை காட்டுகிறது. அந்த சிலை இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் சற்றேறக்குறைய 400 ஆண்டுகளை காட்டுகிறது. அந்த 400 ஆண்டு காலத்தில் உலகத்தில் 4 முக்கிய ராஜ்யங்கள் இருந்தது. அதுதான் பாபிலோனிய பேரரசு, மேதிய பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு.
இவைகளெல்லாம் சரீர சம்பந்தமான ராஜ்யங்கள். அவைகள் 100 ஆண்டுக்குள்ள ஒழிந்து போயிற்று. தேவன் நிலையான இட்டர்னல் கிங்டம், அழியாத ஒரு ராஜ்யத்தை எருசலேம்ல எல்லா ஜனத்துக்காக துவங்குவதாக வாக்களித்திருந்தார். அதன்படியே முதல் பிரசங்கத்தை பேதுரு அப்போஸ்தலர் பெந்தேகோஸ்து தினம் என்று செய்த போது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் 3000 பேர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு ஒரு எச்சரிப்பும் ஒரு பாதுகாப்பும் ஒரு போதனையும் இருந்திருக்கிறது. பாருங்கள், 42வது வசனத்தில் அவர்கள், அந்த ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அப்போஸ்தலருடைய போதனையிலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பழைய யூதர்களாக, பலி செலுத்துகிறவர்களாக, எருசலேம் தேவாலயத்தை நம்பி இருக்கிறவர்களாக இல்லை. மாறாக அவர்களுக்கு ஒரு புதிய உபதேசம், ஒரு புதிய கொள்கை அவர்களுக்குள்ளே கிடைத்தது. They had a new teaching. They are no more a old Jews offering animal sacrifice. கம்ப்ளீட் சேஞ்ச் ஆயிடுச்சு அவங்க லைஃபே. அவங்களுக்கு ஒரு புதிய உபதேசம், புதிய ஐக்கியம், அவர்களுக்கு என்று பிற்கப்படும் ஒரு அப்பம், ஒரு புதிய சாக்ரிஃபைஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அங்கே அவர்களுக்கு அடையாளமாக காட்டப்பட்டது. அவர்கள் நேரடியாக ஆசாரியர்கள் இல்லாமல் தேவனிடத்தில் சேரும் ஜெபத்தை செய்தார்கள். They have no need of a middleman, the high priest. They can pray straight away to God because each Christian is a priest. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஆசாரியராக இருக்கார், அதனால் நேராக ஜெபம் பண்ணுறார். இப்படிப்பட்டவர்களை தான் அந்த ராஜ்யத்தினுடைய இன்னொரு பெயர் சபை. 47வது வசனம் பாருங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் பேனால் அடிக்கோடிடுங்கள் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இதைத்தான் நேபுகாத்நேச்சார் கனவாக கண்டார். அந்த கனவின் வழியாக அந்த 4வது ராஜ்யத்தினுடைய முடிவில் சபையானது எருசலேம் நகரத்தில் ஸ்தாபிக்கப்படும் என்ற கருத்தை ஏசாயா நமக்கு சொன்னார். அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இதனுடைய தொடர்ச்சியை நாளை நம்ம படிக்கலாம். சுவையானது, இனிமையானது, அதே நேரத்தில் உறுதியான இந்த பாடத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, உமது நித்திய ராஜ்யம் எருசலேம் நகரத்தில் மனம் திரும்பிய மக்கள் வழியாக கடந்த 2000 ஆண்டுகளாக ஆண்டவரே உயிர் உள்ளதாக, ஜீவன் உள்ளதாக இயங்கி வருவதற்காக உம்மை துதிக்கிறேன், தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை படித்த மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் சிறந்த மக்களாக இருக்க அவர்களை வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் இந்த ஜெபத்தை காணிக்கையாக மாற்றுகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர்,
சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.